இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 182 தொகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிச்சிட்டார். இந்த தேர்தல் நேரத்தில் 234 தொகுதிகளில் 182 தொகுதிகளில் மக்களை சந்திச்சிட்டார். இன்னும் தொடர்ந்து அந்த பயணத்தில் இருக்கிறாரு. ஓரளவுக்கு வேற எந்த கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய முடியாது, செய்யலை. இனி தேர்தல் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பும் இல்லை. மற்றவங்களுக்கு 56 சீட்டுகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பாஜக டிமாண்ட் செய்கிறதாகவும் அதிமுக அந்த இடத்தை விட்டு கொடுக்காததாகவும் செய்திகள் வருது. சட்டமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி 60 இடம் கேட்டாங்கன்னா செய்திகள் வந்தது. அதுக்கான முயற்சியில் அவங்க இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஒரு சுகமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கும். அதில் எந்த விதமான பின்னடைவும் இருக்கவே இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்கள் போய் அவர் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இதில் இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதனுடைய விவரத்தை கவர்னர்கிட்ட சொல்லி இதை நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய சென்ஸ்புக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பேசியிருக்கிறாரு. 4 ஆண்டு திமுக ஆட்சி அப்படிங்கிறது சிறப்பாக தான் நடைபெற்றிருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இன்னொரு கேள்வி தொடர்ந்து கேட்குறாங்க. இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகிப்பீங்களா அப்படின்னு கேட்டப்ப அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பதில் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அரசியலில் எது வேணாலும் நடக்கலான்றது அது உண்மை தானே. அதுவும் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் அரசியல் நடத்திக்கிட்டு தான் இருப்பார். நீங்கள் எந்த கூட்டணியிலையாவது இல்லை எந்த தேர்தலையாவது அவர் முன்கூட்டி முடிவெடுத்து கூட்டணியில் சேர்ந்திருக்காரா? கடைசி வரைக்கும் அவர் பண்ணிட்டு அது அவருடைய அரசியல். அதனால் அவர் சொல்கிறதுக்கும் அவர் எடுக்கிற முடிவுகளுக்கும் பல நேரங்களில் ஒத்து போனது இல்லை. அதனால் அது அரசியல், அவருடைய அரசியல். அதில் போய் அவர் ஒரு மூத்தவர், அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அதனால் அரசியலில் நம்ம தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய நிலையையும் அதை உயர்த்திக்கிறதுக்காக தன்னுடைய பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்காக அவர் எப்போவுமே அப்படி தான் செய்வார். அது ஒரு சிலர் தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சில தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் அந்த தன்னுடைய பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்காக இவங்க தேமுதிக பிரேமலதாவும் மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸும் தொடர்ந்து இதை தான் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் எந்த தேர்தலையும் அதை செய்ய இருந்தாங்கன்னா தான் ஆச்சரியம். அதனால் அதை செய்ய தான் செய்வாங்க. இல்லை, அப்படி பார்த்தாலும் கூட என்னென்னா ஒரு விரிசல் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் அதிமுக கூட்டணியில் இணைஞ்சார். இவர் இப்படி பேசும்போது அப்போ முரண்பாடுகள் இன்னும் தீவிரமாக. ஆமாம், அவங்க குடும்பத்தில் முரண்பாடு இருக்குன்றது உலகத்துக்கே தெரியும். அதில் போய் அந்த முரண்பாட்டை சரி பண்ணுறது எங்கள் நோக்கமோ. அதாவது அவங்க நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதே சமயம் அவங்க பிரச்சனைகளை தீர்வு காண்ற அளவுக்கு நமக்கு தேவையும் இல்லை, அது செய்யவும் முடியாது. ஒருத்தர் நல்லா இருக்கணும், அந்த அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்றது நம்ம எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவங்க தான் புரிஞ்சுக்கணும். மற்றபடிய நம்ம ஒரு பார்வையாளராக கருத்து சொல்லாமே தவிர அதை போய் பிரச்சனையாளராக மாற முடியாதுல்ல. அதனால் அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்க ராமதாஸ் சில நேரங்களில் மகனை ஆதரித்தார், இப்போ மகளை ஆதரிக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் நம்ம அரசியல் ரீதியாக அது கருத்து சொன்னால் சரியாக இருக்காது. இப்போது 12 மாவட்டங்களில் பாமகவுக்கு ஒரு வலுவான ஒரு வாக்கு இடங்கள் இருக்குது, வாக்கு பெறக்கூடிய இடங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதிமுக கூட்டணி ஒரு வலுப்பற்ற இடமாக மாறி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்திப்பதற்குரிய ஆயத்தத்தோடும் பலத்தோடும் வலிமையோடும் கட்டமைப்போடும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 182 தொகுதிகளில்
வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிச்சிட்டார். மக்களை சந்தித்த ஒரே தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இந்த தேர்தல் நேரத்தில் 234 தொகுதிகளில் 182 தொகுதிகளில் மக்களை சந்திச்சிட்டார். இன்னும் தொடர்ந்து அந்த பயணத்தில் இருக்கிறாரு. ஆக அவர் அளவுக்கு வேற எந்த கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய முடியாது, செய்யலை. இனி தேர்தல் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பும் இல்லை மற்றவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு நிகராக மக்களை சந்தித்து கொண்டிருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன். அவர் தன்னுடைய பயணத்தின் வழியாக அவரும் மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு. இது போலவே மக்களை சந்திக்கின்ற இன்னொரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் மக்களை சந்தித்து அவங்களோட இன்றைக்கி அவங்களோட உணர்வுகளை உள்வாங்கி ஒரு தன்னுடைய கருத்துக்களை விதைச்சிட்டு வர்றாரு. அவருக்கு துணையாக அவருடைய துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் மகளிரை சந்தித்து பிரச்சாரம் பண்ணி. ஆக நாங்கள் களத்தில் இருக்கிறவங்க கூட்டணி அமைச்சிருக்கோம். ஆனால் இவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து அரசியல் பேசுகிறவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அது அதை நான் தவறுன்னு சொல்லலை. அது அவங்களுக்கு கை கொடுக்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் களம் எங்களுடைய நிலவரம் தெரியும். நாங்கள் களத்தில் இருக்கிறோம். அதனால் களத்தில் இருக்கிறவங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அவங்களோட உடன்பாடு வச்சுருக்கோம். இப்போது அதிமுக கூட்டணியில் சீட்டுகள் கேட்டது அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அதில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு போக்கு போய்கிட்டு இருக்குது. என்னென்னா 56 சீட்டுகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பாஜக டிமாண்ட் செய்கிறதாகவும் அதிமுக அந்த இடத்த விட்டு கொடுக்காததாகவும் செய்திகள் வருது. அது எப்படி பார்க்குறது? அதுதாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் முரண்பாடு இருக்கானா இருக்குது, கொள்கை வேறுபாடு இருக்கானா இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக அதிமுக ஏற்றுக்குதானா இல்லை. இது எல்லாமே உண்மை. அதனால தான் நாங்கள் தனித்தனி கட்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்க கட்சியை நாங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் இல்லை எங்கள் கட்சியை அவங்க ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏன் தனித்தனி கட்சியாக இருக்குன்ற அவசியம் இல்லைல்ல. அதனால் அவங்க கட்சியை வளர்ச்சிக்கு அவங்க கேட்க தான் செய்வாங்க. எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நாங்களும் கூடுதலாக கேட்க தான் செய்வோம். ஆனால் எந்த நிலை வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கும். அதில் எந்த விதமான பின்னடைவும் இருக்கவே இருக்காது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுபோலவே பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்றைக்கி அந்த முடிவு எடுத்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேர்ந்துட்டாங்க. அதனால் அவங்களோடைய எங்களுக்கு எந்த பிணக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சீட்டு ஒதுக்கீடுன்னு வர சொல்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய வளர்ச்சிக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கேட்க தான் செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கள் வாங்கியிருக்கு. இந்த விருப்ப மனுக்கள் அடிப்படையில் ஒவ்வொரு சராசரியாக பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது ஒரு 25 பேராவது விண்ணப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த 25 பேரில் நாங்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை தான். அது எல்லா கட்சிக்கும் உள்ள பிரச்சனையை விட அதிமுக கூடுதலாக. ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் யார் வேணால் போட்டியிடலாம். ஒரு சாதாரண தொண்டன் கூட வேட்பாளராக நிறுத்துகின்ற கட்சி அதிமுக. அதனால் எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களுடைய உழைப்பு, உணர்வு, அவங்களுடைய விசுவாசம் இதை காட்டி இந்த கட்சியில் அவங்க தனக்கான இடம் கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதில் அதனால் அவங்க கேட்டதே தப்புன்னு நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. 25 பேர் போட்டியிடுறாங்கன்னா அந்த போட்டிக்கான சூழல் அதிமுக இருக்குது. அதுக்காக இது அவங்களுக்குள்ள மோதல்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது அதிமுகவை புரிஞ்சிக்காத தன்மை. அது மாதிரி இப்போது எல்லா தொகுதியிலும் போட்டியிடுறதுக்கு தகுதியான ஆட்கள் 25 பேராவது ஒரு தொகுதியில் குறைஞ்சது நீங்கள் 25ல் ஒரு 5 பேராவது ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்த வேறொரு கட்சிக்கு நாங்கள் கொடுக்க சொல்ல அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறதா அவங்க நினைப்பாங்க. அது உண்மைதான். அதனால் அவங்களெல்லாம் சமரசப்படுத்துறது, அவங்களுக்கு ஆற்றுப்படுத்துறது, இதையெல்லாம் கட்சிக்கு ஒரு பிரச்சனை தான்.
அதை நாங்கள் செய்யத்தானே வேணும். ஒரு ஒரு கட்சிக்குள்ளே எங்கள் கட்சிக்குள்ளேயே எதிர்பார்க்கவங்களுக்கு வாய்ப்பு தர முடியாத ஒரு சூழ்நிலை வர சொல்ல, நாங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு தொகுதி பகிர்ந்து தரும்போது அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அதை வந்து இணக்கமாக பேசி அதை சுகமாக முடிச்சிருவாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவான அனுபவமும் நிறைவான செயல் திட்டம் வச்சிருப்பார். நீங்கள் போன தேர்தலில் 21 சட்டமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி 60 இடம் கேட்டாங்கன்னா செய்திகள் வந்தது. அதுக்கான முயற்சியில் அவங்க இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஒரு சுகமான நிலையில் அவங்க அந்த கூட்டணியில் அவங்க இடம்பெற்றாங்க. இதுதான் இப்போவும் நான் சொல்கிறேன், எங்களுடைய நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு தேவையான இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம். அதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் இல்லை. அதை போலவே தோழமை கட்சிகளுக்கு உரிய இடத்தை தருவோம். அதுலேயும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு இடத்தில் போட்டியிடாமல் தோழமை கட்சியை நிறுத்துகின்ற போது அது எங்களுடைய எதிரணிக்கு திமுகவுக்கு வாய்ப்பாக வந்துடக்கூடாது. அதனால் நாங்கள் அந்த இடத்துல இவங்க போட்டியிடுற வலிமை அவங்களுக்கு ஒரு சில சூழல்களை பார்த்து அந்த இடத்துல இவங்க போட்டியிட்டால் திமுக கூட்டணியோ திமுகவோ வெற்றி பெற்றக்கூடிய நிலைமை வந்ததுன்னா அந்த இடத்த அதிமுக தான் போட்டியிடும். ஏன்னா அதிமுக களத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் எல்லா வாக்குச்சாவடிகளையும் 9 பேர் கொண்ட பாக கிளைகள் அமைத்து அவங்க 40 வயசுக்கு உட்பட்டவர்களை அதில் 3 பேர் பெண்களை வச்சு இன்றைக்கி ஒருங்கிணைப்பு பண்ணி வச்சுருக்கோம். அவங்க களத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு பூத்துலேயும் இன்றைக்கி அதிமுக தன்னுடைய ஆட்களை அங்கே களத்தில் கண்டெடுத்து அவர்களுக்கு அந்த பணியை ஒப்படைச்சு அதை சிறப்பாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைச்சு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஐடி நிர்வாகிகளை போட்டு அதை அப்டேட் பண்ணி அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்களுடைய இயக்கத்தை நாங்கள் சமப்படுத்திட்டு வரோம். இன்றைக்கு பொதுச் செயலாளர் நினைச்சார்னா எங்கேயாவது ஒரு தொகுதியில் இருக்கிற அந்த ஒரு வாக்குச்சாவடியில் அதுக்கு யார் பொறுப்பாளர், அது யார் யார் இருக்கிறாங்கன்ற அந்த புள்ளி விவரங்கள் அவங்களுடைய தொடர்பு எண்கள் எல்லாமே பொதுச் செயலாளர் கையில் இருக்குது. ஆக அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு நெட்வொர்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் எந்த இடத்துல இது இல்லாமல் எங்களுக்குன்னு பொதுச் செயலாளர் தனிப்பட்ட முறையிலும் சரி கட்சியின் சார்பிலும் சரி பல சர்வேக்கள் நடத்தப்பட்டு எந்த தொகுதியில் என்ன நிலவர, எந்த கட்சி அங்கே என்ன செல்வாக்கோடு இருக்குது, அதுக்கு யார் சரியாக இருப்பாங்கன்றதை 90% இன்றைக்கி அளவெடுத்து அதை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அதையெல்லாம் அவங்களுக்கு விளக்கு தோழமை கட்சிகள் அவங்க கேட்டாங்கன்னா கூட அந்த நிலவரத்தை நாங்கள் சொல்லி அதை சரிப்படுத்த முடியும். அதை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சரியாக செய்வார். கடந்த தேர்தலில் செஞ்சுருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்குரிய தொகுதிகள் அதிமுக மட்டுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்னு இருக்குது. அதையெல்லாம் அது போலவே தோழமை கட்சிகளுக்கு கொடுத்தா அவங்க எளிமையாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்னு நாங்கள் கண்டறிச்சு வச்சுருக்கோம். அதனால் அந்த இடங்களில் யாரை எங்கே நிறுத்தினா வெற்றி பெறுவாங்க. எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு தொகுதியையும் நம்ம சரியாக செய்யணும். எந்த சுணக்கத்தின் காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு எங்களுடைய பலகீனத்தின் காரணமாகவோ எதிரி வெற்றி பெற்றக்கூடாது. அதனால் 234 தொகுதியும் அதிமுகவினுடைய தொகுதியாக அண்ணன் எடப்பாடியார் கண்காணிச்சிட்டு அதை சரியாக விவரங்களை சேகரித்து இன்றைக்கி அவருடைய நேரடி பார்வையில் எல்லா தொகுதியும் இருக்குது. அதனால் எந்த நிலையிலையும் இந்த கூட்டணியில் எந்த பிணக்கம் வராது. அதுபோல் எந்த வேட்பாளரும் சரியான ஆட்களாக தான் இருப்பாங்க. எல்லா வேட்பாளரையும் வெற்றி வேட்பாளராக தான் அறிவிப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் இவங்க 2 பேருமே நேரடியாக சந்திச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். பொங்கல் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் நடந்த கூட்டத்தில் பேசிட்டு இப்போ என்னன்னா அதாவது
அந்த சந்திப்புக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காம எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து சந்திச்சிருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு பேசு பொருளாக இருக்காது. இப்படி பார்க்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் டெல்லியில் இது பற்றி சரியாக நிருபர்கிட்ட சொல்லியிருக்காரு. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் புதுக்கோட்டைக்கு வர சொல்ல என்னுடைய திட்டமிட்ட பணிகள் காரணமாக அங்கே போக முடியல, அவரை சந்திக்க முடியல, அதனால் இங்கே வந்து சந்தித்தேன்னு அவரே விளக்கம் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஏன்னா அவர் வந்த அந்த 2 நாளும் அவர் வீரபாண்டியில் சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியை வந்து வாக்காளர்களை சந்தித்து எழுச்சி பயணத்தை நடத்திட்டு இருந்தார். அந்த எழுச்சி பயணம்ன்றதை விசுவலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மக்கள் திரண்டாங்க. ஒரு பெரிய மாநாடு போல் ஒரு எழுச்சியோடு அந்த பயணம் இருந்தது. அந்த இடத்த அதை ஒத்தி வச்சா அது வந்து சரியாக இருக்காது. இவரை தேடி மக்கள் வந்து காத்துட்டு இருக்க சொல்ல அவர் அதிலேருந்து வர முடியாது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மகளிர் மாநாடு, மாவட்ட மகளிர் மாநாடுனா கூட திமுக பொள்ளாச்சியில் நடத்துகிற மகளிர் மாநாட்டுக்கு 4 மடங்கு கூட்டம் இதில் இருந்தது. அதுவும் மகளிர்கள் அந்த எழுச்சியோடு அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் அந்த கூட்டத்தை வந்து தவிர்க்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ அது சரியாக இருந்திருக்காது. இதையெல்லாம் ஒட்டி தான் அவர் அங்கே கலந்துக்க முடியல. அதனால் அவருடைய பிரதிநிதியாக மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி அவர்கள் போய் அவர் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க. அதனால் எந்த விதமான ஒரு பிணக்கம் இல்லை. ஆனால் இவர் ஏன் அந்த அமித்ஷா அவர்கள் வந்ததுக்கு பிறகு போனாருன்னா அதுக்கு காரணம் அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டில் அடித்த கொள்ளையை பற்றிய புள்ளி விவரங்களை அதை மீறி நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த பட்டியலை 4 லட்சம் கோடி ஊழல் இந்த 4 வருஷத்தில் நடந்திருக்கு. இவங்க 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இதில் இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதனுடைய விவரத்தை கவர்னர்கிட்ட சொல்லி இதை நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு விசாரணை கமிஷன் அமைச்சு இதில் அவர்கள் செய்த தவறுகள் கண்டுபிடிச்சு அதற்கு அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரணும், அந்த பொருளை மீட்கணும்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. இப்போது இந்த கவர்னர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் ஒன்று மாநில அரசு வச்சு எடுக்கணும் அல்லது மத்திய உள்துறையை வச்சு எடுக்கணும். கவர்னர் விருப்பப்பட்டால் நேரடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி உள்துறை அமைச்சரை வச்சு நடவடிக்கை எடுக்க முடியும். அதுதான் அவருடைய. அப்போது அவர் வந்து கவர்னர் அதை உள்துறைக்கு அனுப்ப சொல்லி அதுக்குரிய விளக்கத்தை உள்துறை அமைச்சர்கிட்ட இவர் கொடுத்து அதுக்கான ஆதாரங்கள் கொடுத்து அதை வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்துறதுக்காக அவர் அதை முயற்சியை மேற்கொண்டார். அதனுடைய விளைவு தான் அங்கே போயிருக்கார், டெல்லிக்கு போனார். அதனால் இது வந்து அமித்ஷாவை இங்கே பார்க்க முடியாமல் வேலுமணி போய் பார்த்துட்டாரு, அதனால் அங்கே போனார்ன்றதில்ல. வேலுமணி எடப்பாடியார் சொல்லி தான் போய் பார்த்தாரு. இவர் போகக்கூடிய வாய்ப்பில்லை. இந்த கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்ததுனால அதை தவிர்க்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ முடியாதுன்றதுனால அவரை புரிய வச்சுட்டு அதை சொல்லிட்டு இவர் போய் அதை டெல்லியில் பார்த்துட்டு வந்தார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.